அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தம்பியோட மருதாணி ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்காக கிளம்பணும். ஃபஸ்ட்டு நம்ம டீயை குடித்து பிரிஸ்க் ஆகிட்டு நம்ம பிள்ளைங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. எங்கிட்டாச்சும் வெளியே போகணுன்னாலே ஆல்ரெடி நம்ம அஃபா குட்டியை கேட்கவே வேணாம், நல்லா தூங்குவாங்க. இன்றைக்கி அதே மாதிரி தான் 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா நம்ம அஃப்ரா குட்டி எந்திரிச்சிட்டாங்க. அவங்கக்கிட்ட நான் தூங்குற வரைக்கும் தான், இல்லைன்னு வைங்களேன் மேடம் வந்துட்டு எந்திரிச்சிருவாங்க. மேடம் எந்திரிச்சிட்டாங்க பாருங்கள். ஐயோ எந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா அத்தா எப்போ வந்தாங்க. ஏன்னா மேடம் வந்துட்டு நைட்டு அவங்க அத்தாவை பார்க்காமலே தூங்கிட்டாங்க. காலையிலையும் அவள் எந்திரிக்கும் போது அவங்க அத்தா இல்லையா, எந்திரிச்சோடனே அவங்க அத்தாவை தான் கேட்டா. ஒரு வழியாக குளிக்க வச்சுட்டு ரெடி பண்ணோன்னு வைங்களேன், அப்பவும் தூங்கிட்டா. இவள் இதே வந்துட்டு என்ன சொல்கிறது வேலையே வச்சுருக்கா. எங்கிட்டாச்சும் வெளியே போனாலே மேடமுக்கு தூக்கம் வருது. சரி புள்ள தூங்கட்டும், அதுக்குள்ளே நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். துணியும் மடித்து வச்சாச்சு. ஏன்னா அப்படி எப்படி போட்டு போகணுன்னு வைங்களேன், நாளைக்கும் கல்யாணம் இருக்கா, அதனால் வேலை செய்ய முடியாது. அதனால் கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு பெரிய மேடமையும் கிளப்பியாச்சு. அப்படின்னு அத்தா வந்துட்டிங்கன்னா வேலை விட்டு வந்துட்டாங்க. இப்போ அவங்க ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடியாகி போக வேண்டியது தான். பாப்பாவோட ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். எனக்கு என்னமோ அஃப்ரீனுக்கு வந்துட்டு வெஸ்டர்ன் போடும்போது நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அவளுக்கும் விளையாடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா, அதனால தான் நானும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டேன். நம்ம ஒரு புர்கா போட்டுட்டு உள்ள ஒரு சுடிதார் போட்டோம்னா வேலை முடிஞ்சிருச்சு. மருதாணி ஃபங்க்ஷன் தானே. அங்கே போனால் பூ வந்துட்டு பாரிஸில் வாங்கியிருந்தாங்க. ஏன்னா கல்யாண வீட்டுனாலே எல்லாருக்கும் பூ கொடுப்போம்ல, பொண்ணு வீட்டுக்கு கொடுக்கணும், அந்த மாதிரி நிறையா இருக்கிறனால பூ வாங்கி வீட்டிலே கட்டிகிட்டு இருந்தாங்க. மாமி சின்னம்மா எல்லாருமே ஆளாளுக்கு தனித்தனியாக உட்காந்து கட்டிகிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் ஏதாவது ஒரு வேலை செய்யணும்ல, அதுக்காக வந்துட்டு சாப்பாடு வைக்க வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் ஏதாவது வேலை செய்வோம்னு சொல்லிட்டு நான் அங்கிட்டு போயிட்டேன். இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரைக்கிறோம்ல, அந்த கறி மசாலாவில் ரெடி பண்ணது தான். தேங்காய் சோறு, இந்த மாதிரி கறி சால்னா வச்சுட்டு தால்ச்சா செய்வாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே செஞ்சுட்டோம், கடையிலலாம் ஆர்டர் பண்ணலை. அவ்வளோதான். இந்த கொடுக்குறவங்களாம் இருப்பாங்கள்ல, பக்கத்து வீட்டுக்காரங்க, அந்த மாதிரி நெய்பர்ஸ் எல்லாம், அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு சாப்பாடெல்லாம் வச்சு முடிச்சுட்டு நான், என் சிஸ்டர்ஸு, அப்புறம் என்னோடய மச்சி எல்லோரும் உட்காந்து சாப்பிட உட்காந்துட்டோம். எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறமா நம்ம அப்படியே கதை பேசிட்டு ரொம்ப நாள் கழிச்சு இப்படி உட்காந்து சாப்பிட்றது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். அது என்னமோ சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி சேரும்போது அந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கும்ல. இந்த மாதிரி கல்யாணம் அந்த மாதிரி விசேஷத்தில் தான் சேர முடியும். அவளுக்கு வேறு கலாய்ச்சிட்டு இருந்தாலும் என் ஃபேஸ் தெரியாமல் எடுடி, சாப்பாடு கம்மியாக இருக்கும் போது எடுன்னு சொல்லிட்டு. எனக்கு வேறு நல்லா கோல்ட் ஆகிடுச்சு ஜூஸ் குடிச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு வாங்கின ஸ்லிப்பரு. எனக்கு என்னமோ அந்த பொண்ணோட ஸ்லிப்பரு, சாரீஸ் அதெல்லாம் பார்க்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இதை கூட வீடியோ எடுப்பேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா திட்டிகிட்டு இருந்தாங்க. அம்மா அழகாக இருக்குல்லம்மா எடுப்போம்மான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். ஈவினிங் டைமாக பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு இந்த திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வரணும். சீர் வைப்பாங்கல்ல, அதுக்காக ரெடி ஆகணும். எல்லோரும் ஆட்டோவில் போயிட்டாங்க. நானும் என் தங்கச்சி மட்டும் பைக்கில் போக போகிறோம். இவன் நானும் வருவேன் இவன் என் தம்பி, என் கசின் பிரதரு. அக்கா என்னை எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவனை வெறுப்பேற்றுறதுக்காகவே நான் க்ளோஸ்அப்பில் வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தேன். அது ஒரு சந்தோஷம். நம்ம தம்பியை கிண்டல் பண்ணுறது, நம்ம கொழுந்தனை கிண்டல் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல மேரேஜ்னாலே. அவனே என்னை கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பான், நீங்களாம் யார் யூடியூபரு, செலிப்ரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பியா. நானும் என் தங்கச்சி பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். ஐஸ் ஹவுஸ் தான், பக்கத்தில் தான் பொண்ணு வீடு. ஆனால் நாங்கள் பைக்கில் போயிடலாம். நாங்கள் மட்டும் ஜாலியாக போயிட்டோம். முன்னாடி வந்துட்டு அம்மா எல்லோரும் போனாங்க. போனோடனே பார்த்தீங்கன்னா சீரெல்லாம் எடுத்து வைப்பாங்களே, அதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு எடுத்த சாரீ. கல்யாண புடவை, மறு வீட்டு புடவை, 2 புடவை எடுத்திருந்தாங்க. என்கேஜ்மெண்ட் சாரீ வைப்பாங்க. அவளுக்கு என்கேஜ்மெண்ட் வச்சனால அப்படியே வச்சுட்டாங்க. இப்போ சீரெலாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு ஓரமாக உட்காந்து நம்ம பார்த்துட்டு இருக்கலாம். மூத்த மருமகள வேலை செய்தி கொஞ்சம் அடியே புடவை கட்டலி இது என்ன மாறி போய் வந்து மண்டலங்க எனக்கு அம்மா எடுத்துச்சா நான் என்ன வாங்கிட்டேன். யாரு சும்மா வீடியோ எடுக்கும். ஏன் அங்கேயே கொண்டு வர வாழைப்பழத்தை
உனக்கு வேணுமா உனக்கு வேணுமா எடுத்துக்கோ. தெரியுமா தெரியுமா எல்லாத்தையும் அந்தந்த பிளேட்டில் எடுத்து வச்சுட்டாங்க. அதுவுமே பாருங்களேன், ஒற்றை படையில் தான் வைக்கணும், 2 படையில் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பெரியவங்களோட என்ன சொல்கிறது, பெரியவங்களோட சொல்ல தெரில, பெரியவங்களோட எத்தனை பெரியவங்களோட வரும் தெரியலையே, பெரியவங்க சொல்கிறது. இதெல்லாம் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அவ்வளோதான். சாரியெல்லாம் இப்போயே கொடுத்துட்டு வந்துடுவாங்க. பொண்ணு வரும்போதே கட்டிட்டு வந்துடுவாங்க. நம்ம அஃப்ரா குட்டி பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிட்டாங்க. அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ளே வாய்ஸ் ஓவர் கொடுத்து முடிச்சிடலான்னு பார்த்தா எங்கிட்டு நான் உன்னை விடுவேனான்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டா பாப்பா. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்துட்டு வீடியோ எடிட் பண்ணும்போது வந்துட்டு வாய்ஸ் அவ்வளோவா கேட்க மாட்டேங்குது சிஸ்டர், நீங்கள் என்ன மைக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அஃப்ரீனத்தை வாங்கி கொடுக்கும்போது அந்த மைக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ மைக் கூட யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம எடிட் பண்ணும்போது நான் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறனால ரியல் சவுண்டை வந்துட்டு கட் பண்ணிடுவேன், நடுநடுவில் மட்டும் ஆட் பண்ணுவேன். வால்யூமை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குலாம் இன்ஷாட்டில் வந்துட்டு ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணி தான் வால்யூமை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிடுவேன். அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் சிஸ்டர். நான் வந்துட்டு இன்ஷாட்டில் தான் எடிட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹாஜி ஒருத்தவங்க மவுத் ஆகிட்டாங்க. அதனால் சிட்டி சென்டர் ஃபுல்லாக செம்மைய கூட்டம். ஹாஜினா நம்ம பெருநாள் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அவங்க வந்துட்டு மவுத் ஆகிட்டாங்க. அதனால செம்ம கூட்டமாக இருந்துச்சு. அதெல்லாம் க்ராஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்துட்டு நலுங்கு வைக்கிறதுக்காக மருதாணி ஃபங்க்ஷனுக்காக அவனுக்கு வச்சிட்டு இருந்தாங்க. பெரியவங்கெல்லாம் வச்சுட்டு அப்புறம் குட்டி பாப்பாலாம் வைப்பாங்கல்ல, அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்னொரு கொஷினும் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்துட்டு பேசுகிறதெல்லாம் அப்படியே டைலாக்காக வருது சிஸ்டர் கீழே, அது எப்படின்னு சொல்லிட்டு. அது வந்துட்டு யூடியூப்லேயே வரும் சிஸ்டர், நம்மளாம் தனியாலாம் டைப் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. அவங்க வந்துட்டு புதுசாக யூடியூப் சேனல் வச்சுருக்கறனால அவங்களுக்கு டவுட் இருக்குது, அதனால் நான் சொல்லிட்டேன். நான் வந்துட்டு கொஞ்சம் வேலையாக இருந்தனால தான் சிஸ்டர் உங்களுக்கு ரிப்ளை பண்ண ஒரு 2 days ஆயிடுச்சு. இல்லைன்னா நான் அப்போயே ரிப்ளை பண்ணியிருப்பேன். நிறைய பேர் கொஷின் கேட்குறீங்க, எனக்கு ரிப்ளை பண்ண முடியல, மசாலா அரைக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேலையாக இருந்துச்சா, அப்படியே வேலை ஓடிட்டு இருந்துச்சு. இப்போயுமே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போடுறதே விடக்கூடாது. மெயின் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொஃபஷனாக சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இதுதான், இதையும் நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அஃப்ரா குட்டி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் வந்துட்டு நம்ம பர்த்டேக்கு எடுத்திருந்தோம்ல, அதே மாதிரியே என்னோட மச்சி ஆலியா குட்டிக்கும் அஃப்ரா குட்டிக்கும் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தாங்க. அதை தான் போட்டு விட்டுட்டு இருந்தாங்க பாப்பாவுக்கு. இந்த ஃபங்க்ஷன்லாம் உங்கள் வீட்டில் வைப்பீங்களான்னு மறக்காமல் சொல்லுங்கள். அவ்வளோதான். இது வந்துட்டு கல்யாணத்துக்கு முந்தின நாள் வைப்பாங்க மருதாணி ஃபங்க்ஷன் சொல்லிட்டு. ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க. இந்த கல்யாணம் முடிகிறதுக்குள்ளே மண்டை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மேரேஜ் நடத்துகிறவங்களுக்கு ஒரே டென்ஷனாக தான் இருக்கும். நல்லபடியாக நடந்துடும், எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. எல்லார் வீட்லேயும் அப்படி தானே, அது ஒரு என்ன சொல்கிறது, அது மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் கல்யாணம் முடிகிற வரைக்குமே. 2 பேர் எப்படி இருக்காளுங்க பாருங்கள், போஸ் கொடுத்துட்டு இருக்காளுங்களாம். அப்புறமா ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மசாலா ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கேயுமே நம்ம வீட்டுக்கிட்டேயுமே நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம், நமக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறுபடியும் வாங்கிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இது பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு மறுபடியும் வச்சுருந்தாங்க. நான் வந்து பாருங்களேன், ஆமாடி அது வந்து நீ ஒழுங்காக காமிக்கலடி, அதனால தான் அப்படி ஆயிடுச்சு. இல்லடி அதனால தான் மிஸ்டேக், டிசைனில் மிஸ்டேக் இல்லை, டிசைனில் மிஸ்டேக் இல்லடி, ஒழுங்காக காமிக்கல அதான் மிஸ்டேக்கு. டிசைன்லாம் அவன் ஆசமாக இருக்கு. எந்த ஆங்கிள் பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஐயோ அல்ல, சரி போதும், ஊரா கூட கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி பார்த்தா. சும்மா கூட கதவை கொடுத்து பாரு எவ்வளோ அழகா இருக்குது. நமக்கு வந்துட்டு டிசைன் அவ்வளோதான் வைக்க தெரியுது, இருந்தாலும் அவளுக்கு என்ன சொல்கிறது, நீ காட்டினது தான் சரியில்லைன்னு சொல்லிட்டு வெறுப்பேற்றிட்டு இருந்தேன். கடைசியில் நான் வச்சது பார்த்தீங்கன்னா அந்த பொட்டு தான். காலையில் எழுந்திரிச்சு எங்கிட்டு நைட்டு ஃபுல்லாகவே தூங்க விடல அப்புறம் குட்டி நம்மளை. அங்கேருந்து நம்ம சின்னம்மா வீட்லேயும் தூங்கினோமா, காலையில் ஒரு 5 மணிக்கா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் படம் தூங்கியாச்சு. அப்புறம் 2 குட்டீஸையும் ரெடி பண்ணியாச்சு. சாரீ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அயன் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டு எங்கள் மச்சி தான் அயன் பண்ணி கொடுக்குறாங்க. சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி மடிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வரவே வராது.
இதில் நம்ம மடிக்கவே தேவையில்லை, ஃப்ளீட்ஸும் வைக்க தேவையில்லை. அப்படியே அயன் பண்ணதை எடுத்து கட்டினாலே போதும். 5 நிமிஷத்துலேயே கட்டிட்டேன். அவ்வளோ அழகாக அயன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. வெளியில் மயிலாப்பூரில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் நம்பர் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன், உங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு சாரிக்கு 200 ரூபா வாங்குறாங்க. நல்லா அயன் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட தான் அயன் பண்ணி வாங்கினாங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னா என்னோட அண்ணனோட ஒய்ஃப், இவங்க தான் அயன் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ கல்யாண மண்டபத்துக்கும் வந்தாச்சு. இவ தான் பார்த்தீங்கன்னா கசின் பிரதரோட சிஸ்டர், ஓன் சிஸ்டரு. எல்லாருக்கும் பூ கட் பண்ணி கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி பூ கொடுத்துட்டு இருந்தாங்க. அவ்வளோதான், சைன் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆல்மோஸ்ட்டு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. சைன் வாங்கினாலே கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் செயின் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி செயின் போட்டுட்டு இருந்தாங்க. அவ்வளோதான், கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக முடிஞ்சு போச்சு. இவன் வந்துட்டு என்னோடய கசின் சிஸ்டர். ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அந்த மேரேஜ்னாலே பார்த்தீங்கன்னா, சிஸ்டர்ஸு, சின்னம்மா பொண்ணு, பெரியம்மா பொண்ணு அந்த மாதிரி சேரும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். நம்ம அஃப்ரா குட்டிக்கும் பார்த்தீங்கன்னா வயிறு ஏறிச்சுன்னு சொன்னாங்களா, ஒரே அழுக. பாப்பா லூஸ் மோஷனும் நிற்கவே இல்லை. கல்யாண மண்டபத்தில் பாப்பாவை வச்சுக்கவும் கஷ்டமாக இருந்துச்சு. என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி ஃபங்க்ஷன்னாலே குழந்தைங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிடும். அதுவும் நம்ம அஃப்ரா குட்டிக்கும் சரி, அஃப்ரீன் அம்மாவுக்கும் சரி, சொல்லவே வேணாம். 2 பேருமே அப்படி தான். அக்கால தங்கச்சி 2 பேருமே அப்படி தான். நம்மளை வந்துட்டு சும்மாவே இருக்க மாட்டாங்க. எப்படி நல்லவ மாதிரி உட்காந்துருக்கா பாருங்களேன். என்ன சொல்கிறது, எல்லாட்டையும் போய் நல்லா வாய் பேசிட்டு வந்துடுறா அஃப்ரா குட்டி. எல்லோரும் 1.5 வயசு தான் ஆகுதாம்மா பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. மாஷா அல்லாஹ். அஃப்ரீனுமே நல்லா பேசிட்டாங்க சின்ன பிள்ளையில. 3 இயர்ஸ்லேயே என்னோட ஓல்டு வீடியோஸ்க்குலாம் வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்தாங்க மேடமு. அந்த மாதிரி தான். அக்காவே அப்படி இருக்கும்போது தங்கச்சி சும்மாவாக இருப்பாங்க. அவ்வளோதான், கல்யாணம் முடிச்சுட்டு மாப்பிள்ளையும் பொண்ணையும் சேர்த்து ஃபோட்டோலாம் எடுப்பாங்கல்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நமக்கு ஒரு ஓரமாக உட்காந்து வேடிக்கை பார்க்க வேண்டியதான்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம வந்தது எதுக்கு, பிரியாணி சாப்பிட்றதுக்கு. என்னதான் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டாலும் அந்த கல்யாண வீட்டில் சாப்பிட்றது ஒரு ஃபீல் தான் இல்லை. நானே மச்சி உட்காந்துருந்தோம். பரிமாறுறது பார்த்தீங்கன்னா என்னோட கொழுந்து, என்னோட மச்சா, அந்த மாதிரி தான். ஒரு மாதிரி ஹாப்பியாக கிண்டல் பண்ணிகிட்டே நல்லாயிருக்கும். இன்றைக்கி டேயும் பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக போச்சு. வரும்போது வந்துட்டு எல்லாம் மேக்கப்லாம் இருந்து நல்லா இருந்துச்சு. போகும்போது இந்த நிலைமையாயிருச்சு. நான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன், ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். அந்த சாரீ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நான் கட்டியிருந்த சாரீ உணவு தட்டுன்ற ஒரு சேனலில் இருந்தால் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க, கிஃப்டாக சென்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன சொல் எல்லோரும் கேட்டாங்க, ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. கட்டினதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேஸாக நல்லா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர், உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு சாரீ. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. வந்தோடனே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு இஞ்சி டீயை போட்டு குடிச்சு முடிச்சாச்சு. அவ்வளோதான், இன்றைக்கி டே இப்படி தான் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் டெலிவரி வேலைலாம் இருக்கா, கொரியர் பண்ணணும், அதெல்லாம் பார்க்கணும். இன்றைக்கி அந்த வேலை தான் பார்க்க போகிறேன். நேற்று ஆர்டர் பண்ணவங்களுக்குலாம் இன்றைக்கி கொரியர் பண்ணிடுவேன். இன்ஷால்லா வந்துட்டு மசாலா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா எங்கள் மேரேஜில் எடுத்த ஃபோட்டோஸ். அவ்வளோதான்.